morning students. Today we are going to discuss about packing efficiency. We know that crystal, what is a crystal? It's a packing of crystal. Packing crystal உடைய efficiency measure பண்ண போறோம். Okay, we know that there is crystal. Okay, it's a sphere. It is a lattice point. It's a sphere occupy இருக்கும். ஸோ இந்த கேப்பில் தான் இருக்கும். இது ஸ்பியர். டு அண்டர்ஸ்டாண்ட்? அது 3 டைமென்ஷனில் இருக்கும். இட் இஸ் கிறிஸ்டல். ஸோ கிறிஸ்டல் ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிறப்ப தேர் இஸ் சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, ஃப்ரீ ஸ்பேஸ், இங்கெல்லாம் ஃப்ரீ ஸ்பேஸ், ஃப்ரீ ஃபேஸ், சிங்கிள் லேயர் ஒரு அடுத்து சக்ஸசிவ் லேயரில் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். த பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை ஸ்பியர் கிவ்ஸ் தி பேக்கிங் எஃபிஷியன்சி. டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் எ ஸ்பியர். இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ வால்யூம் ஸ்பியர் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய பர்சன்டேஜ் தான் பேக்கிங் எஃபிஷியன்சி கொடுக்கும். The percentage of total volume occupied by the sphere. ஒரு கிறிஸ்டலில் எவ்வளோ ஸ்பியர் ஆக்குபை பண்ணியிருக்கு அது கொடுக்கக்கூடிய தான் பேக்கிங் எஃபிஷியன்சி. ஓகே, இன் பர்சன்டேஜில் மெஷர் பண்ண போகிறோம். த பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் ஆக்குபைட் பை தி என்னது ஸ்பியர் கான்ஸ்டன்ட்ஸ் லைக் தட் ஆட்டம் ஆர் மாலிகுல்ஸ் ஜஸ்ட் ஸ்பியர். அப்போ ஒரு கிறிஸ்டலில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வால்யூம், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் வந்து ஸ்பியரால் ஆக்கு பண்ணியிருக்குது. ஸ்பியர் இல்லாதது எவ்வளவு? ஸ்பியர் இல்லாதங்கிறது வைடு வைடு ஹோல்னு சொல்லக்கூடிய. ஸோ அது ரெண்டையும் மெஷர் பண்ணக்கூடிய தான் பேக்கிங் எஃபிஷியன்சி. கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு கிறிஸ்டலில் எவ்வளோ ஸ்பியர் வந்து ஆக்கு பண்ணியிருக்குது அதோடைய வால்யூமை நம்ம பர்சன்டேஜில் மெஷர் பண்ண போகிறோம். நல்லா கிளியர் பண்ணிங்க. பர்சன்டேஜே மெஷர் பண்ண போகிறோம். இதோடைய அந்த வால்யூம் ஆக்குபை ஸ்பியர். ஸ்பியருக்குள்ளே தான் ஆட்டமோ அல்லது அயான்ஸோ அல்லது மாலிகுல்ஸோ இருக்கும். ஸோ இப்போ ஸ்பியர் இல்லாத, அப்போ நம்ம ஸ்பியரை கால்குலேட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் ஸ்பேஸையும் நம்ம என்ன வச்சுக்கலாம், பர்சன்டேஜில் மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபார்முலா பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னா பிஎஃப். ஓகே, பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம், அல்லது பேக்கிங் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. அது வாட் இஸ் மீன்ஸ் தட் பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஸோ அதுதான் பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேக்கிங் எஃபிஷியன்சி ஆர் பேக்கிங் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, ஈக்குவல் டு பேக்கிங் எஃபிஷியன்ஸ் கூட சொல்லிக்கலாம். பேக்கிங் எஃபிஷியன்ஸ் ஆர் பேக்கிங் ஃப்ராக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் occupied by spheres in a unit cell divided by volume of unit cell, volume of the unit cell into 100 இதுதான் எனது பிஎஃப் சொல்லக்கூடிய இதான் ஃபார்முலா. யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பேக்கிங் எஃபிஷியன்சி ஆர் பேக்கிங் ஃப்ராக்ஷன்ஸ் ஈக்குவல் டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை ஸ்பியர்ஸ். அப்போ ஒரு யூனிட் செல், இது கிறிஸ்டல். இப்போ நம்ம யூனிட் செல்லில் மெஷர் பண்ண போகிறோம். கிறிஸ்டல் எல்லாமே ஸ்பியர் இருக்கும். ஸோ அப்போ ஒரு யூனிட் செல்லில் மெஷர் பண்ணவே நம்ம டோட்டலாகவே என்ன செஞ்சுக்கலாம், கிறிஸ்டலோட ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது நம்ம கிறிஸ்டல் ஒரு யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸ் எவ்வளவு வந்து வால்யூமில் ஆக்கு பண்ணியிருக்கு, டோட்டல் வால்யூமே ஆக்கு பண்ணியிருக்கு. டோட்டல் வால்யூம் ஆக்கு போய் ஸ்பியரால் எவ்வளோ வால்யூம் ஆக்கு பண்ணியிருக்கு. இனி யூனிட் செல் தான் பார்க்க போகிறோம். யூனிட் செல்லை மெஷர் பண்ணாவே நம்ம என்ன சொல்லலாம், கிறிஸ்டலில் யூனிட் செல் தான் ரிப்பீட் ஆகிட்டு கிறிஸ்டல் ஃபுல்லாகவே. ஓகே, டிவைட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல், இதோடைய யூனிட் செல் வால்யூம் ஆஃப் உடைய யூனிட் செல் இன்டு 100. ஏதோ பர்சன்டேஜில் ஏதோ பேக்கிங் எஃபிஷியன்சி 100ல் மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் வால்யூம் ஆஃப் டோட்டல் வால்யூம் பார்க்கலாமா. ஸோ ஒரு சிம்பிள் கியூப் கான்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். சிம்பிள் கியூப் ஐ மீன்ஸ் எஸ்சி. ஓகே, இதுக்கு பேக்கிங் எஃபிஷியன்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். பேக்கிங் எஃபிஷியன்சி ஆர் பேக்கிங் ஃப்ராக்ஷன் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஹவு டு ட்ரா தி சிம்பிள் கியூப்? we know that cube, okay,
consider cube. Okay, இது ஒரு cube. What is a simple cube? The atoms sphere are at the corner only. கார்னரில் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே கார்னரில் இருக்கும். நம்ம ஒரு 2 கார்னர் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கார்னர் மட்டும் இதில் மட்டும் எப்படி ஸ்பியர் ஆக்கு பண்ணியிருக்கும் பாருங்கள். இதெல்லாம் டச் பண்ணுற மாதிரி பார்க்கணும். இது ரெண்டும் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, 2 கார்னர் ரெண்டும் ஸ்பியராக போடணும் நல்லா. ஓகே, 2 கார்னரில் மட்டும் நல்லா ஸ்பியர். இதேமாதிரி இங்கே 2 கார்னரில் ஒரு ஸ்பியர் மாதிரி டச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. ஸோ நல்லா பாருங்கள், 2 கார்னர் மட்டும் டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள், நல்லா சர்க்கிள் ஃபார்மில் போடுங்க. நல்லா ரவுண்டாக ஸ்பியர் ட்ரா பண்ணிக்கிங்க. இந்த கார்னரும் இந்த கார்னரில், இந்த கார்னரும். ஸோ அப்போ 8 கார்னர் இருக்கும். நம்ம 2 கார்னர் மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். 2 கார்னர் வந்து 2 ஸ்பியரும் டச் பண்ணுற மாதிரி, டச் டு ஈச் அதரில் டச் பண்ணுற மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணிட்டேன். டு அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா சர்க்கிளாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ ரவுண்டாக இதுமாரி ட்ரா பண்ணாதீங்க, 2 ரவுண்டாக சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சிம்பிள் கியூப்னா ஆட்டம் கார்னரில் மட்டும் இருக்கும். அப்போ 2 கார்னர் இருக்கக்கூடிய ஸ்பியர் வந்து டச் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த 2 டச் பண்ணும். இது வந்து ஆர், தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர். தட் ஒன் இஸ் இது அனதர் ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா, ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள ஸ்பியர் வந்து ஏ. இது ஏ. ஓகே, ஸோ ரேடியஸ் அப்படின்றது ஏன்னு சொல்லக்கூடியது எட்ஜ் லென்த். வாட் இஸ் எட்ஜ் லென்த்? ஓகே, எட்ஜ் லென்த் ஈக்குவல் டு 2r. இந்த r இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு r. ஸோ இதுலேருந்து இது அனதர் r. ஸோ 2r ஈக்குவல் டு ஏ. ஸோ ஏங்கிறது எட்ஜ் லென்த் ஆஃப் தி யூனிட் செல். சிம்பிள் கியூப்ல 2 கார்னர் டச் பண்ணால் இந்த சிம்பிள் கியூப்ல நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏதோ 2 கார்னர் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு 2r. ஏ ஈக்குவல் டு 2r. நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணோம். என்ன ஃபார்முலா? பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டோட்டல் வால்யூம் ஆக்குபை தி ஸ்பியர். ஸோ இப்போ டோட்டல் வால்யூமுக்கான ஃபார்முலா, டோட்டல் வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர், வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் வித் ரேடியஸ், ரேடியஸ் ஆர். ஸோ ஈக்குவல் என்ன ஃபார்முலா? வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் என்ன ஃபார்முலா? மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா 4/3/r³. இதுதான் ஃபார்முலா. 4/3 ஈக்குவல் டு r³ இது வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் வித் ரேடியஸோட ஃபார்முலா என்னது? 4/3. ஸ்பியரோடைய வால்யூம் வந்து 4/3/r³. இது மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா. we know that r equal to a/2. ஸோ a equal to 2r. ஸோ இது ஒரு r, இது ஒரு r. ஸோ ரெண்டுக்குள்ள r தான் நம்ம a எட்ஜில் இருந்து சொன்னோம். எட்ஜில் இருந்து ஈக்குவல் 2r சொன்னோம். அப்போ r equal to a/2. ஸோ 4/3 r பண்ண சேர்க்கலாம் a/2 பவர் கியூப். ஓகே, ஆருக்கு பதிலாக a/2 போட்டு. ஸோ 4/3 a³ 2 கியூப் எடுத்தோம்னா அது 8 ஆயிருமா? ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 4 இங்கே 2 கேன்சல் ஆகும், 2 ஆயிரும். ஸோ ஃபார்முலா வந்து a³ 6. ஏன்னா 3 இங்கே 2 இருக்கும், கேன்சல் பண்ணால் 2 ஆயிரும், 6 ஆயிரும். ஸோ இதுதான் டோட்டல் வால்யூம் ஆஃப் தி ஆக்குபை, டோட்டல் வால்யூம் ஆக்குபை தி ஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட்டு அண்ட் தென் ஓகே வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல். இது டோட்டல் வால்யூம் ஆக்குபை தி ஸ்பியர். இது வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். இது யூனிட் செல்லோட சொல்கிறாங்க. யூனிட் செல்லோட ஸ்பியர் வந்து வால்யூம் ஆஃப் ஸ்கொயர், வால்யூம் ஆஃப் யூனிட் செல் ஈக்குவல் டு a³ சொல்லக்கூடியது. ஏன்னா இது ஒரு a, ஸோ இங்கே ஒரு இதில் ஒரு a, இது ஒரு a, எல்லாமே எட்ஜிலேருந்து சேமாக இருக்கும், எல்லா எட்ஜிலேருந்துமே சேமாக இருக்கும். அதான் சிம்பிள் கியூப்னு சொல்லக்கூடியது. ஸோ a³ தட் இஸ் வால்யூம் ஆஃப் திஸ் கியூப். வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல்லில் தான் கியூப்னு சொல்கிறோம். ஓகே, வால்யூம் ஆஃப் தி கியூப் எவ்வளவு? a³. ஓகே, இது வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் ஃபார்முலா சொல்லிட்டோம். ஸோ லாஸ்ட்டு PF பேக்கிங் எஃபிஷியன்சி இல்லது பேக்கிங் ஃப்ராக்ஷன் அல்லது பேக்கிங் எஃபிஷியன்சி PF ஈக்குவல் டு மேலே ஃபார்முலா என்னது? டோட்டல் வால்யூம்ஸ் என்னது? பை a³ divided by 6 divided by a³. வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல் a³. ஓகே, எல்லா எட்ஜிலேருந்தும் சேமாக இருக்கிறதால கியூபோடைய வால்யூம் வந்து a³. வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ வாட் இஸ் இஸ் இன்டு 100. ஓகே, ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க. இந்த ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள்.
பேக்கிங் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு என்னது டோட்டல் வால்யூம் ஆக்குபை பை தி ஸ்பியர் இன் யூனிட் செல், ஸ்பியருடைய வால்யூம் இது வந்து யூனிட் செல்லுடைய ஸ்பியர் இன்ட்டு 100. ஸோ ஏ கியூப் கேன்சல் பண்ணிக்கலாம், ஏ கியூப் கேன்சல் ஆயிரும். ஸோ வாட் இஸ் இஸ் 100 by divided by 6, 100 by divided by 6, 100 by equal to 6 is an answer. 100 you know 52.3%. Answer the packing efficiency. What is his answer? PF equal to 52.3%. Simple cube உடைய arrangement. Simple cube உடைய arrangement. It is meaning that 52.3% mean ஒரு கிறிஸ்டல், அது சிம்பிள் கியூப்ல இந்த ஸ்பியர்ல கிறிஸ்டல் ஃபுல்லாவே எவ்வளோ ஸ்பியர் ஆக்குபை பண்ணியிருக்க முடியும்? 52.3% ஸ்பியர் ஆக்குபை பண்ணியிருக்கோம். ரிமைனிங் பர்சன்டேஜ் ஸ்பியர் இல்லாத பிளேஸு, ரிமைனிங் பிளேஸ் எவ்வளோ இருக்கும்? அது வந்து வைடுன்னு சொல்லக்கூடியது, வைட்ஸ். சிம்பிள் கியூப்ல வைட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா அது எம்டி, ஸ்பியர் இல்லாத இடம், ஸ்பியர் இல்லாத பிளேஸ் தான் வைடுன்னு சொல்லக்கூடிய ரிமைனிங் பர்சன்டேஜ். ரிமைனிங் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்? 23. 100ல மைனஸ் பண்ணிட்டா வைடோட பிளேஸ் வரும். 100 மைனஸ் 100 0 52.3 7 7 2 27.7% யாரு வைட்ஸ் இருக்குது. ஐ மீன்ஸ் ஸ்பியர் இல்லாத எம்டி ஸ்பேஸ் சொல்லக்கூடியதுல ஃபார் சிம்பிள் கியூப்ல கால்குலேட் தி பேக்கிங் எஃபிஷியன்ஸ் ஃபார் சிம்பிள் கியூப் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா டயக்ராம் மஸ்ட் ட்ரா பண்ணும். ஸோ ஃபார்முலா மஸ்ட் பேக்கிங் எஃபிஷியன்ஸ் எழுதணும். பேக்கிங் எஃபிஷியன்ஸ் 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஆர் பேக்கிங் எஃபிஷியன்ஸுங்கிறது ஒரு கிறிஸ்டலில் எவ்வளோ ஸ்பியர் இருக்கும், the percentage volume occupied sphere give the packing efficiency அல்ல பேக்கிங் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த ஹோல்ஸ் இல்லாத பிளேஸ் தான் வைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம், வைடு. ஸோ வைடை வந்து 27.7% ஆக்குபை வால்யூம் ஸ்பியர் ஆக்குபை பண்ணக்கூடியது 52.3%, ஸ்பியர் மட்டும் ஆக்குபை பண்ணிருக்கக்கூடியது. ஸோ ரெண்டையும் மெஷர் பண்ணக்கூடியது தான் பேக்கிங் எஃபிஷியன்சி ஆர் பேக்கிங் ஃப்ராக்ஷன். நம்ம சிம்பிள் கியூபுக்கு மெஷர் பண்ணிட்டோம். டயக்ராம் மஸ்ட் ட்ரா பண்ணோம், ஃபார்முலா ட்ரா பண்ணோம். 2 மார்க் கொஸ்டினில் கேட்டால் இந்த இதை ட்ரா பண்ணணும். இந்த ஃபார்முலா மட்டும் எதுவும் ஆகும், பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஆர் பேக்கிங் எஃபிஷியன்சி. क्या एफिशिएंसी पैकिंग एफिशिएंसी टोटल वॉल्यूम ऑक्युपाइड स्फीयर इन यूनिट सेल ஒரு யூனிட் செல், இது கிறிஸ்டல் ஒரு போர்ஷன் தான் யூனிட் செல். வால்யூம் ஆஃப் யூனிட் செல் நத்திங் பட் கியூப், இது ஸ்பியர். ஸோ ரெண்டுக்கும் மெஷர் பண்ணோம். ஸோ எவ்வளோ வந்துச்சு? 52.3% வந்து ஸ்பியர் ஆக்குபை பண்ணியிருக்கு இந்த யூனிட் செல். ஓகே, அதே ஸ்பியர் இல்லாத பார்ட் ஐ மீன்ஸ் வைடு அப்படிங்கிறது 27 பார்ட்ஸ்.